அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். ஏன் இந்த வாழ்க்கை? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்ல முடியாத துன்பம், சமாளிக்க முடியாத நிதி நெருக்கடி, சமாளிக்க முடியாத தொழில் சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்க எனக்கு எதுவுமே நல்லது நடக்காதுங்க, எனக்கு எந்த நல்லதுமே என்ன பரிகாரம் செஞ்சாலும் நடக்காது அப்படிங்கிற மனநிலையிலையும், எனக்கு ஏன் கடவுள் இந்த வாழ்க்கையை கொடுத்தார் அப்படிங்கிற மனநிலையிலையும் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த மனநிலை சரியாகி உங்கள் தேவைகள் அனைத்தும் இறையருளாலும் பிரபஞ்சத்தின் அருளாலும் பூர்த்தியாக ஒரு 48 நாள் எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோங்க. மிக மிக எளிமையான ஒரு தீப பரிகாரம் தான். இந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய நேரம் என்ன, தேவையான பொருள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும், ஜெபமணி மாலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், குலதெய்வ வசிய தூபம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக ஆலோசனைகள் மற்றும் பரிகாரங்கள் சொல்லப்படும். அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்க. இந்த பரிகாரத்தை 48 நாள் செய்யணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும். ஒரே ஒரு தீபம் தான் ஏற்ற போகிறீங்க. இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் நிலைவாசலில் ஏற்றணும். ஏன்னா குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் நிலைவாசல். இந்த தீபத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் குலதெய்வ கோயிலில் போய் குலதெய்வ கோயிலேருந்து மண் எடுத்துகிட்டு வரணும். நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பக்கத்தில் இல்லைங்க, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், எங்கள் குலதெய்வ கோயிலேருந்து நாங்கள் ரொம்ப தூரத்தில் வசிக்கிறோம், இப்போ போக முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஊரில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல குலதெய்வ கோயிலேருந்து மண் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். முடியாத பட்சத்தில் யாரையாவது எடுத்து கூட அனுப்ப சொல்லுங்கள். இல்லை அதுவும் எனக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிறவங்க உங்கள் ஊரில் நீங்கள் குடியிருக்கக்கூடிய இடத்துல அந்த எல்லையில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி, பிள்ளையார் கோயிலோ அம்பாள் ஆலயமோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் விருட்சம் இருக்கும், மரம் இருக்கும் இல்லையா, அந்த மரத்துக்கடியிலேருந்து ஒரு கைப்பிடி மண் எடுத்துகிட்டு வரணும். மரத்துக்கடியில் வடக்கு நோக்கி போகக்கூடிய வேர் போகும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து மண் எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை ஒரு தட்டில் மஞ்சள் துணி போட்டு அந்த மண்ணை எடுத்து அது மேலே போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் அந்த மண் மேலே தூவி விட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு தான் வைக்கணும். அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி 48 நாள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளால் நிச்சயமாக நீங்கும். அதன் பிறகு அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எடுத்த இடத்துலையே போட்டுருங்க. இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. மிக மிக எளிமையான இந்த தீப பரிகாரத்தை செய்கிறதுக்கு நாளைக்கே நல்ல நாள் தான், நாளைக்கே கூட தொடங்கலாம், தவறு கிடையாது. இதுக்கு நீங்கள் தொடங்க வேண்டிய நாள் பார்க்க வேண்டியதே கிடையாது, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடங்கணும், அவ்வளோதான். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.